Next second exercise பாருங்கள் formation of differential equation. அதாவது differential equation எப்படி ஃபார்ம் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்க போகிறோன்னு formation of differential equation. அதாவது டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க, டேட்டாஸ் நம்ம தெளிவாக படித்து பார்த்துட்டு differential equation நம்ம ஃபார்ம் பண்ணணும். Exercise 10.2 பாருங்கள், express each of the following physical statements in the form the differential equation. ஓகேவா? சரி, அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்களேன். Radium decays at a rate proportional to the amount of Q percent. அதாவது ரேடியத்தோட அமௌண்ட் வந்து Q, ரேட் ப்ரொபோர்ஷனல் டு தி என்னது அமௌண்ட் ஆஃப் என்னது அட் பர்சன்ட். அதாவது Qங்கிறது அமௌண்ட் ஆஃப் என்னது ரேடியம். இது எப்படி டீகே ஆகுதுன்னா அதனுடைய எவ்வளோ பர்சன்ட் இருக்கோ அதுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. பாருங்கள், let Q be the amount of radium at any time t. அதாவது எந்த ஒரு நேரத்துலையும் ரேடியத்தோட அமௌண்ட் வந்து Qன்னு வச்சுட்டிங்கன்னா அது வந்து டைமை பொறுத்து வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிகே ஆகிட்டே இருக்குது. ஸோ dQ/dt, அதாவது Q வந்து அமௌண்ட் ஆஃப் ரேடியம் வித் ரெஸ்பெக்ட் டு அந்த டைமை பொறுத்து Q வந்து என்ன ஆகுது, வேரி ஆகுது. ஓகேவா? இப்போ dQ/dt இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னது அமௌண்ட் ஆஃப் Q பர்சன்ட்டாக. அப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் என்னது K. இந்த ப்ரொபோர்ஷனோட தூக்கிட்டு ஒரு ப்ரொபோர்ஷனல் தூக்கிட்டு ஈக்குவல் போகிறதா இருந்தால் என்ன பண்ணணும், கான்ஸ்டன்ட் சேர்க்கணுமா? அப்போ dQ/dt இஸ் ஈக்குவல் டு என்னது K இன்ட்டு Q. K இஸ் என்னது கான்ஸ்டன்ட். ஓகேவா? dQ/dt இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு Q. அதாவது ப்ரொபோர்ஷனல் தூக்கிட்டு நீங்கள் வந்து ஈக்குவல் போகிறதா இருந்தால் ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்கணும். அந்த கான்ஸ்டன்ட் கேன்னு வச்சிங்கன்னா dQ/dt இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு Q. அடுத்து பாருங்கள், செகண்ட் ஒன். The population P of a city increases at a rate proportional to the product of population and to the difference between 5 lakhs and the population. ஓகேவா? இது வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸிங். இப்போ பி த பாப்புலேஷன் அட் டைம் டீன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அதாவது ஒரு சிட்டியில் எந்த ஒரு நேரத்துலையும் உள்ள பாப்புலேஷனை பின்னு வச்சுட்டிங்கன்னா அப்போ dP/dt, அதாவது வந்து அந்த சேஞ்ச் வந்து இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 5 lakhs and the another population. அப்போ 5 lakhsலேருந்து பாப்புலேஷன் மைனஸ் பண்ணிடணும். இப்போ dP/dt இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு P இன்டூ மல்டிப்ளைன் போட்டுக்க ப்ரொபோர்ஷனல் ப்ராடக்ட் கொடுத்துருக்கா. அப்போது P இன்டூ 5 lakhs மைனஸ் P. அப்போது இந்த ப்ரொபோர்ஷன் தூக்கிட்டு ஈக்குவல் போடாது தான் K போடணும். அப்போ dP/dt இஸ் ஈக்குவல் டு KP இன்டூ 5 lakhs மைனஸ் P. ஓகேவா? தேர்ட் ஒன் பாருங்கள். ஃபார் எ சர்டைன் சப்ஸ்டன்ஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் P with respect to temperature T is proportional to the vapor pressure and inversely proportional to the square of the temperature. Let B be the vapor pressure at time T ன்னு வச்சிட்டிங்கன்னா அப்போ dP/dt, P is the pressure, Tங்கிறது டைம். அப்போ dP/dt is directly proportional to அதாவது square of the inverse proportional to square of the temperature. அப்போ P/T ஸ்கொயர் ஆயிருமா? இந்த ப்ரொபோர்ஷனல் தூக்கிட்டு ஈக்குவல் போட வந்தால் K சேர்க்கணுமா? அப்போ dP/dt இஸ் ஈக்குவல் டு KP/T என்னது T ஸ்கொயர் ஆயிருமாப்பா? ஓகேவா? அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்கள். ஏ சேவிங் அமௌண்ட் பேஸ் 8% இன்ட்ரெஸ்ட் ஃபார் இயர் காம்பவுண்டட் கண்டினியூஸ்லி இன் அடிஷ்னல் த இன்கம் ஃப்ரம் அனதர் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் கிரெடிட்டட் டு தி அமௌண்ட் கண்டினியூஸ்லி at the rate of என்னது ₹400 for year. ஒவ்வொரு வருஷத்துக்கு வந்து 400 நம்ம ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போ லெட் எக்ஸ் பி த அமௌண்ட் ஆஃப் அட் டைம். எந்த ஒரு நேரத்தையும் வந்து நம்ம பேங்க் உள்ள அமௌண்ட்டை எக்ஸ்னு வச்சுட்டிங்கன்னா அப்போ dx/dt இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸாப்பா. அப்போ ப்ரொபோர்ஷனல் டு ஈக்குவல் டு K போடும். அப்போ K இன்ட்டு எக்ஸா. இப்போ இல்லை கேங்கிறது என்னென்னா அந்த இன்ட்ரெஸ்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 8%. 8%னா 8/100. அப்போ 8/100 இன்ட்டு எக்ஸா. அப்போ அடுத்து 100 அந்த 400 ஏன் ஆட் பண்ணுறோன்னா த இன்கம் டேக்ஸ் ஃப்ரம் அனதர் இன்வெஸ்ட்மெண்ட் கிரெடிட்டட் டு ₹400. அப்போ 400 ஆட் பண்ணிக்கலாமா? 8xக்கு வந்துருக்கும். நீங்கள் 4 டேபிள் போட்டிங்கன்னா 2x/25. அப்போ dx/dt இஸ் ஈக்குவல் டு 2x/25 ப்ளஸ் என்னது 400. ஓகேவா? அடுத்து செகண்ட் ஒன்று பாருங்கள். அஷ்யூம் தட் த ஸ்பெரிக்கல் ரெயின் ட்ராப் எவாப்ரேட்ஸ் அட் தி ரேட் ப்ரொபோர்ஷனல் டு தி surface area, form a differential equation involving the rate of change of the radius of the rain drop. அதான் என்ன கேட்குறாங்கன்னா அந்த ரெயின் ட்ராப்போட ரேடியஸோட
சேஞ்ச் என்ன கேட்குறாங்க, அதாவது dr by dt கேட்குறாங்கண்ணே. ஓகே, AVR, ஏங்கிறது ஏரியா ஆஃப் தி ரெயின் ட்ராப்பு, விங்கிறது வால்யூம் ஆஃப் தி ரெயின் ட்ராப்பு, ஆருங்கிறது ரேடியஸ் ஆஃப் தி ரெயின் ட்ராப்னு எடுத்துக்கலாமா? இல்லை ஏங்கிறது சர்ஃபேஸ் ஏரியான்னு எடுத்துக்கோங்க, ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பெரிக்கல் ரெயின் ட்ராப் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, ஆருங்கிறது என்னது, ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பெரிக்கல் ரெயின் ட்ராப். ஓகே, இப்போ dv by dt இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சர்ஃபேஸ் ஏரியாவை. ஸோ மைனஸ் ஏன் மைனஸ் போட்டிருக்கோம், கம்மியாகிட்டே இருக்கும், மைனஸ் ஏ. ஸோ ப்ரொபோஷனல் dt ஈக்குவல் போட்டால் கான்ஸ்டன்ட் பண்ணுவோம், மைனஸ் கே இன்ட்டு ஏவன். அப்போ டி பை டிடி ஆஃப், சரி ஸ்பெரிக்கல் ஷேப்பில் ரெயின் ட்ராப் இருக்குது, ஸ்பியரோட வால்யூம் ஃபார்ம் என்ன, 4/3 πr கியூப்பா. இப்போ 4/3 πr கியூப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே இன்ட்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்பியர் ஃபார்ம் என்ன, 4/r ஸ்கொயரா. இப்போ டி பை டிடி ஆஃப் அப்படின்னா மீனிங் என்ன, இந்த 4/3 πr கியூப்பை டைமை பொறுத்து என்ன சின்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இல்லை 4/3 πங்கிறது கான்ஸ்டண்ட்டாக, ஆர் கியூப்புக்கு டெரிவேட்டிவ் 3r ஸ்கொயர், பவரை முன்னாடி கொண்டு வந்தால் பவரில் ஒன்று மைனஸ் பண்ணணும், 3r ஸ்கொயர். அப்படியே விட்டுக்கூடாது, ஆரை டைமை பொறுத்து டிஃபரன்ஸ் பண்ணால் டிஆர் பை டிடி. ஆர் கியூப்புக்கு 3r ஸ்கொயரு, ஆரை டைமை பொறுத்து டிஃபரன்ஸ் பண்ணும்போது டிஆர் பை டிடி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே இன்ட்டு 4/r ஸ்கொயரா. ஓகேவா? ஸோ 4/r ஸ்கொயர் 3 கேன்சல் ஆயிரும். 4/r ஸ்கொயர் இஸ் இன்ட்டு டிஆர் பை டிடி இஸ் ஈக்குவல் மைனஸ் கே இன்ட்டு 4/r ஸ்கொயரா. 4/r ஸ்கொயர் கேன்சலா. அப்போ டிஆர் பை டிடி இஸ் ஈக்குவல் மைனஸ் கேவா. அப்போ தேர்ஃபோர் radius of rate of change of radius is equal to another minus k, which is the required differential equation. ஓகேப்பா, ஆமாம் தெளிவாக படிங்க, அந்த டேட்டாவை தெளிவாக படிச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நீங்கள் என்ன செய்யணும், ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? இது வந்து எக்ஸசைஸ் என்னது 10.2 தெளிவாக பண்ணிக்கோங்க. ஓகேவா? டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ.